இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாரு, அப்படிதான் பட்டி. இன்னும் கொஞ்சம் கீழே கீழேயா? இன்னும் கொஞ்சம் லைட்டா லைட்டா கீழே பட்டி, கீழே பட்டி. அண்ணே, அங்க பாத்தீங்களா? பாட்டி கண்ணை மூடிட்டு ஏதோ வித்த காட்டிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, நானும் அதான் பாத்துட்டு இருக்கேன். சூப்பர் பட்டி. சரி வாங்க, என்னன்னு போய் விசாரிப்போம். கரெக்டா வச்சல? ஆமா பட்டி. நான் கூட நீங்க கண்ணை மூடிட்டு வேற எங்கேயா வச்சிருவீங்க சொல்லிட்டு பயந்துட்டேன். ஆனா வச்சிட்டீங்க. தமிழு, பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாட்டி செங்கலுக்கு பொட்டு வச்சிட்டு இருக்காங்க. செங்கலுக்கு பொட்டா? இது என்ன புதுசா இருக்கே? புதுசுலாம் இல்ல மாமா, இந்த கோயில்ல இது ஒரு வழக்கம். நம்ம மனசுல இருக்கிற நியாயமான விஷயம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை கையில எடுத்து கண்ணை மூடிட்டு செங்கல்ல கரெக்டா பொட்டு வைக்கணும். அப்படி வச்சிட்டோம்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது நடக்குங்கிறது இந்த கோயிலுக்கு வரவங்களோட நம்பிக்கை. அடேங்க அப்பா, தமிழு, உனக்கு இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயம் தெரியும் போல இருக்கே. ஆமாப்பா, நானும் பாட்டியும் குங்குமத்தை கரெக்டா வச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்காப்பா? நீங்க கூட இதே மாதிரி கரெக்டா குங்குமத்தை வச்சிட்டீங்கன்னா உங்க ஆசையும் நடக்கும்பா. எனக்கு நிறைய ஆசைங்க இருக்கு. ஐயோ மாமா, நீங்க அப்பா வச்சதுக்கு அப்புறம் வைக்கலாம். இப்ப முதல்ல அப்பா வைக்கட்டும். அப்பா, உங்களுக்கும் ஏதாச்சும் நடக்கணும்னு ஆசை இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கு. அப்போ நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு நீங்களும் கண்ணை மூடி குங்குமத்தை தொட்டு செங்கலுக்கு பொட்டு வச்சிருங்கப்பா. அதெல்லாம் வேணாம் தமிழ், நம்மளோட ஆசையை நாம தானே நிறைவேற்றிக்கணும். பாரதி, பாரதி ஏன் இங்க வராம ஒரு ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? ஓ, அப்படின்னா குடும்பமா சேர்ந்து பாரதியோட தாலியில நான் பொட்டு வைக்கிறதுக்கு புதுசா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நடக்கட்டும் நடக்கட்டும், நம்ம தெரியாத மாதிரியே இருப்போம். தமிழ், ஏன் உடனே டல் ஆயிட்ட? பெண்ண, என் மனசுல இருக்கிற ஆசையை நினைச்சுக்கிட்டு நான் பொட்டு வைக்கணும், அவ்வளவுதானே? வச்சுட்டா போச்சு.